இந்த நாளிலேயும் தேவ பிள்ளைகளே உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறேன். நீங்கள் அநேகர் கேட்குறீங்க, என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே இல்லை, நான் எத்தனையோ முறை அழுதுருக்கேன், உபவாசிச்சிருக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு பதிலே இல்லையே என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், அவர் அப்புறம் போகிறவர் போல போயிருக்கிறாரு, நீங்கள் ஜெபிச்சாலும் வச்சாலும். ஆனால் அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் எந்த ஜெபத்துக்கும் அவர் பதில் தரலையேன்னு நினைக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு தேவையானதை அவர் தந்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்தும் கவலைப்படாதங்க. நான் நாளையிலே உங்கள் மத்தியில் வேத வசனத்திலேருந்து ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஆவி ஒன்று வந்தது, ஆண்டவர் முன்னே நின்றது, போதனை செய்வேன் என்றது, பறந்து வேகமாய் சென்றது, பொய்யின் ஆவியாய் அமர்ந்தது, எவர்கள் வாயில்? கண்டுபிடிச்சி போடுங்க. இந்த வசனத்தில் இந்த கேள்விக்கு நான் விடையிலேருந்து போடுங்க. அது மாத்திரம் இல்லை, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அநேகர் பண்ணாமல் போகிறீங்க, சர்ப்ரைஸ் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாடையில் ஒரு பாடல் வரி பார்த்திங்கன்னா, துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். இந்த பாட்டு தலைப்பு எல்லாம் இருக்குது. என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக போடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தேவன் அவ்விதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.